வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸ்ங்க. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கை கொடுத்துச்சுங்க. ஆனால் ஆக்சுவலி கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராசிம் இன்றைக்கி உங்களுக்கு இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 3 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமாக விழுந்திருக்கு. மார்னிங்கே இந்த 3 ஸ்டாக்லேயும் பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. கிராசிம் இன்றைக்கி ஓப்பனிங்கே ஒரு 2-3% டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஹிண்டால்கோ ஓப்பனிங்கே 4% டவுனில் ஓப்பன் ஆச்சு. இந்த 2 ஸ்டாக்குமே கிஃப்ட் நிஃப்டிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஸ்டாக். நிஃப்டி 50 இருக்க ஸ்டாக்கு, பட் கிஃப்ட் நிஃப்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக் கிடையாது. அதன் காரணமாக தான் கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவான ஒரு குளோபல் கியூஸை எடுத்துக்கிட்டு ஒரு பாசிட்டிவான இண்டிகேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக சில தவறுகள் நடந்து போனதுனால உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துச்சுங்க. நிஃப்டியில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மட்டும் மேலே போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த டேயில் தான் முடிஞ்சிருக்குங்க. ஸோ இன்றைக்கி இன்ட்ராடேயோட ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிராசிம் ரிசல்ட்டுங்க. ரிசல்ட் வந்து நல்லா வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் மார்க்கெட் 6% பிடிச்சி இறக்கி விட்ருக்காங்க. அந்த ஸ்டாக்கோட சார்ட்டை ஒரு நிமிஷம் பார்த்துருவோம் நம்ம. இங்கே பாருங்கள், இங்கே லிக்விடிட்டி பூல் இது. ஸோ லாட் அண்ட் லாட் ஒரு எப்படி சொல்கிறது, கொத்தாக லிக்விடிட்டி இருந்த இடம் அதை வந்து அடித்து உடைக்கிறதுக்காகவே கீழே வந்துட்டான். ஸோ பியூரான பவர் ஆஃப் 3 தான் இது. வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. மோஸ்ட்லி நீங்கள் நிறையா இதில் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த பேட்டர்னை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிடி ஆப்பில் ஒரு டீட்டெயிலான வீடியோ இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அண்ட் இதை தாண்டி இன்னும் நிறையா விஷயங்கள் எஸ்எம்சியில் இருக்குது. அதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக வந்து மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் சொல்லிக் கொடுப்பேன். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னாலும் ட்ரேடிங்கை ப்ராப்பராக கற்றுக்கணுனாலும் அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். பிடிடி ஆப்பை டவுன்லோட் பண்ணி கோர்ஸஸை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரீ பெய்டு இது ரெண்டுக்கான விஷயமே வந்து பிடிடி ஆப்பில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க. ஸோ இன்றைக்கி நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் இந்த ஹெவி வெயிட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பெருசாக வந்து எந்த விதமான ரோலையும் ப்ளே பண்ணல. ரிலையன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1% அப்போ இன்றைக்கி மார்னிங்லேருந்தே அது பாசிட்டிவாக இருந்துச்சு. அதை தாண்டி HDFC பேங்க்லாம் இன்றைக்கி டவுனில் இருந்துச்சுங்க. பேங்கிங் செக்டார் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மோஸ்ட்லி வந்து டவுனில் தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. மார்னிங் 1% டவுனில் இருந்துச்சு. ஆக்சுவலி HDFC பேங்க் முடியும் போது பாருங்கள் 0.19% பாசிட்டிவாக இருந்திருக்கு. நான் அதை பார்க்கலாம். மார்னிங் டவுனில் இருந்துச்சு. ஸோ PNB ரொம்ப நாள் கழிச்சு செல்லிங் ப்ரெஷர்லாம் வந்துருக்கு. ICICI 1% டவுனு. ஸோ பேங்கிங் செக்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ராக் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். நிஃப்டி காட்டிலும் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஒரு 272 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே முடிஞ்சிருந்துச்சுங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி பேசிக்காக நடந்த விஷயங்கள். இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனுக்குள்ளே போயிடலாம். என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் இனிஷியலாகவே வந்து பார்த்திங்கன்னா கீழே போச்சு. அப்படி கீழே போகும்போது எந்த விதமான லிக்விடிட்டியும் எடுத்துகிட்டு போகல. எப்படி மார்க்கெட் வந்து மேலே போகும்போது லிக்விடிட்டி எடுக்காமல் மேலே போச்சோ, இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக லிக்விடிட்டி எடுத்திருக்காது. நிறையா கேப்ஸ் இருக்கும், அதை ஒழுங்காக ஃபில் பண்ணாமையே போய்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் கீழே வரும்போதும் எந்த விதமான லிக்விடிட்டி எடுக்காமல் கீழே வந்துக்கிட்டு இருக்குங்க. இன்றைக்குமே இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு போனால் அது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும். ஆர் அட்லீஸ்ட் ஒரு இதுதான் வந்து இன்றைக்கத்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷனாக. ஸோ இங்கே போயிருக்கணும். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவரில் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் 15 மினிட்ஸ் லிக்விடிட்டி அப்படின்னு நீங்கள் கணக்கு பார்த்தா கூட அது எங்கே தெரியுமா இருக்குது, எங்கே பாருங்கள், இதுக்கு மேலே இருக்குது. இதுக்கு மேலே கொத்தாக லிக்விடிட்டி இருக்குது. அதாவது இந்த 700 கிட்ட நிறையா லிக்விடிட்டி இருக்குது. அதையும் அவன் டச் பண்ணல. இங்கே போய் இந்த ஆர்டர் பிளாக் இங்கே பாருங்கள், இந்த ஆர்டர் பிளாக்கை தொட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் போட்டவன் தான். ஸோ இது 15 மினிட்ஸ்னால் 1 மினிட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்கே பாருங்கள், கரெக்டாக போயிருக்கான். ஆர்டர் பிளாக் பாருங்கள் தாண்டல. கரெக்டாக அங்கேருந்து ரிவர்ஸில் கொடுத்து அவன் பாட்டுக்கு கீழே போயிட்டான். ஸோ ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸை ரிவர்சல் பண்ணி விட்டு கீழே கொண்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேயில் இந்த பாருங்கள், இந்த ஃபாலுமே ஒரு சூப்பரான ஃபால். அதற்கான காரணமும் கீழே இங்கே இருந்த லிக்விடிட்டி தான். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் அகைன் அதே அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் கணக்குகள் தான் வரும். இது ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி கீழே நிறையா விட்டுட்டு போயிருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது அக்குமுலேஷனாக இருந்துச்சு. இங்கே மார்க்கெட் மேலே போச்சு, மேனிப்புலேஷனை போட்டுச்சு. இங்கே பாருங்கள் ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சுங்களா, இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சு. அந்த ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் ஆச்சு. ஸோ செம்மையான
ஒரு சூப்பரான ஒரு ஃபால் அப்படிங்கிறது வந்துச்சு. இங்கேயும் ரெஸ்பெக்ட் ஆச்சு, இங்கேயும் ரெஸ்பெக்ட் ஆச்சு. ஸோ எல்லா ஃபேர் வேல்யூ கேப்பும் ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துச்சு. கிட்டத்தட்ட இதுவுமே PO3 தாங்க, இங்கே இருக்கிறதும் PO3 தான். இங்கே பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அக்குமுலேஷன், திஸ் இஸ் மேனிப்புலேஷன். அதாவது இங்கே பாருங்கள், இப்படி வச்சுக்கலாமா, இதோட ஹையை தூக்குறான். ஸோ திஸ் இஸ் மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது கீழே வந்துச்சு. என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இங்கே இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணல. ரெண்டாவது டைம் இல்லைங்க, 3 மணிக்கு மேலே ஆகி போச்சு. ஸோ அதனால் இந்த மூலம் கேப்சர் பண்ணியிருக்க முடியாது. பட் லாஸ்ட் 30 மினிட்ஸில் கூட நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட் வந்து கீழே தாங்க முடிஞ்சிருக்கு. ஸோ என்றைக்குமே ட்ரெண்ட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் க்ரீன் கேண்டில்ஸ் அண்ட் ரெட் கேண்டில்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இன்ட்ராடேல நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். பட் நீங்கள் பொசிஷனலாக பார்க்கும்போது ஐ வில் ஸ்விட்ச் டு 1 hour டைம் ஃப்ரேம். இங்கே பாருங்கள், எப்படி நம்ம ட்ரெண்டுங்கிறது எப்படி சொல்லுவோம், 2 ஸ்டெப்பு கீழே விழுந்துச்சுன்னா 1 ஸ்டெப்பு மேலே போகணும், திருப்பி 2 ஸ்டெப்பு கீழே விழுகணும். இதுதான் வந்து ப்ராப்பரான ப்ரைஸ் ஆக்ஷன். ஆனால் மார்க்கெட்டில் நிறையா டைம் இந்த ப்ராப்பரான ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது வராது. மேலே போகும்போது இப்படி தான் போச்சா பாருங்கள், இங்கே மார்க்கெட் மேலே போச்சு. இதெல்லாம் வந்து ஒரு 10 ஸ்டெப்பு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு 4 ஸ்டெப்பு மேலே போய் 1 ஸ்டெப்பு கீழே வந்தான். இந்த இடத்துல குட்டி கன்சால்டேஷன், அகைன் ஒரு 6-7 ஸ்டெப்பு மேலே போயிட்டு 1 ஸ்டெப்பு கீழே வந்தான். அதே மாதிரி தான் இப்போ கீழே வரும்போது இந்த ரேலியில் பாருங்கள், 4-5 ஸ்டெப்பு கீழே வந்துட்டு 1/2 ஸ்டெப்பு மேலே போயிட்டு திருப்பி ஒரு 4 ஸ்டெப்பு கீழே போயிருக்கான். ஸோ தேர் இஸ் அ ஸ்கோப் ஆஃப் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு குட் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போ இருக்குங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப்பில் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சு பார்த்தீங்களா. இப்போது இதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நியர்லி அது வெறித்தனமாக ஒரு 1:2.5 ட்ரேடை கொடுத்துருச்சு. நல்ல ஒரு டார்கெட்டை அடிச்சிருச்சு. ஸோ நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது கூட ஷார்ட்ஸை கவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேர் இஸ் அ ஸ்கோப் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட். அதற்கான சைன் எதாவது வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் வரல. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபில்டு ஃபேர் வேல்யூ கேப்ஸ், இந்த 4 hour ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டான், ஓகே, இது சூப்பரான விஷயம் தான். ஆனால் இங்கே 2 ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆகாமல் இருக்குது. இங்கே டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப் 2 ரெஸ்பெக்ட் ஆகாமல் இருக்குது. ரெண்டாவது 1, 2, 3, 4, 5, 6 தொடர்ந்து 6 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து லோயர் லோ தான் போட்டுக்கிட்டு இருக்குது. ப்ரீவியஸ் டே ஹைக் மேலே போகவே இல்லை. இந்த எல்லா ஹைக்கு மேலேயும் ஸ்டாப் லாஸ் இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் போச்சு. 1, 2, 3, 4, 5, 6 தொடர்ந்து 6 நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அடிக்காமையே போயிட்டு இருந்துச்சு. ஐ மீன் ஸ்டாப் லாஸ் இந்த சென்ஸ் ப்ரீவியஸ் டே லோவை டேப் பண்ணாமையே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் ப்ரீவியஸ் டே லோவை டேப் பண்ணிச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த மாதிரி போச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அந்த மாதிரி தான் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து வரது சகஜம் தான். ஆனால் ஒரு நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டே ஹை லிக்விடிட்டினாச்சும் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், ஃபர்தராக கீழே விழுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் வந்து ஏதாவது ஒரு சம்திங் நியூஸாலேயோ நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னாலேயோ கீழே விழுகிறான் அப்படின்னா கண்டிப்பாக வர ரைஸுமே இப்போது இப்படி அவன் வெறித்தனமாக கீழே விழுந்ததுனால தான் வர ரைஸு கொடூரமாக மேலே போச்சு. அப்போ அகைன் இவன் இப்படி கீழே விழுறான்னா வர ரைஸ் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமாக மேலே போகும். ஸோ தேர் இஸ் அ ஸ்கோப் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் 25,500 அப்படிங்கிற மிக முக்கியமான சப்போர்ட்டையும் தொட்டிருக்கு. ஒரு நல்ல ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு 100-150 பாயிண்ட் ரிவர்சல் மினிமம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதற்கான சைன்ஸ் தான் இன்னும் வரல. ஏன்னா மார்க்கெட் பீரிஷாக தான் இருக்குது. அப்போ எப்போ மேலே போகும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். நான் வந்து ஒரு 2-3 நாளாகவே இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வரணும். ஏன்னா ஆல்ரெடி பாருங்கள் 4 ஹவரில் இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருந்துச்சு, இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருந்துச்சு. இந்த 2 லிக்விடிட்டியுமே ப்ரைஸ் வந்து கண்டுக்கல. இது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு உடச்சிட்டு கீழே வந்துட்டான். ஸோ அப்படி இந்த ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காமலாம், ஐ மீன் 1 day டைம் ஃப்ரேமில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காம போகலாம். ஆனால் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காமல் போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு சின்ன ரிவர்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துல நிறையா லிக்விடிட்டி இருக்குது. இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது மொத்தமாகவே லிக்விடிட்டி இருக்க ஏரியா தான். ஸோ இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் ரீட்ரேஸ்மெண்ட் 850 வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம் போகுமா தெரில, பார்க்கலாம். ஏன்னா மேலே ஃபேர் வேல்யூ கேப்ஸு உங்களுக்கு வந்து அதாங்க டெய்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப் கரெக்டாக அங்கே வருது பாருங்கள். ஸோ இது வரைக்குமே ப்ரைஸ் போகிறதுக்கான ஸ்கோப் அப்படிங்கிறது இருக்குது. பட் அது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா 30 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் வரணும். அதை வராத வரைக்கும் மார்க்கெட் இஸ் லைக்லி டு ஃபால் தான். அண்ட் இன்றைக்கி 1 hour டைம் ஃப்ரேம்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான ஃபேர் வேல்யூ கேப்பும் வரல. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்த ஃபேர் வேல்யூ கேப். இன்றைக்கி மார்னிங் போய் ரிவர்ஸ் ஆனதும் ஆல்ரெடி வந்த ஃபேர் வேல்யூ கேப் தான். இன்றைக்கி ஒரே ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது வந்துச்சு. ஆனால் அது இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா மிட்டிகேட் ஆகிடுச்சு. ப்ரைஸ் அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. அதனால் நிஃப்டியில் இன்றைக்கி ஸ்மார்ட் மணி பெருசாக ப்ளே பண்ணல அப்படிங்கிறது தான் தெரியுது. பட் ஒரு நல்லது ஒரு சரிவை சந்திச்சு
முக்கியமான ஒரு ரவுண்ட் நம்பர் சப்போர்ட் ஃபேர் வேல்யூ கேப் கூட இந்த இடத்துல இருக்குது, அங்கேருந்து கூட ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போம், நாளைக்கு தான் மார்க்கெட்டில் தான் ரீட்ரேஸ்மெண்ட் வருதாங்கிறத பார்ப்போம். 30 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தபடியே பேங்க் நிஃப்டி பக்கம் வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸுங்க. நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் டியூஸ்டே கொஞ்சம் அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆனால் பேங்க் நிஃப்டியில் 1 ஹவரில் ஃபஸ்ட்டு 1 ஹவரே அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது வந்துச்சு. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குங்க. அண்ட் உங்களுக்கு கீழே இந்த இடத்துல 57,481 அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு என்ன இருக்குது, மிக முக்கியமான 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற மிக முக்கியமான லிக்விடிட்டியாகவும் அது இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 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 இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹையை இதை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்திருக்கு, அதே மாதிரி இந்த ஹையை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த லோவை ரெஸ்பெக்ட் பண்ணி ப்ரைஸ் மேலே போகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இன்ட்ராடேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் வந்து ரிவர்ஸ் ஓடாலும் சரி, ஒரு சின்ன ஸ்மார்ட் மணியோட மூவ் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ப்ரைஸ்க்கு கீழே இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த லிக்விடிட்டி டேப் பண்ணால் ஒரு ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி இப்பொழுது பவர் ஆஃப் 3 என்று சொல்லக்கூடிய அதில் முதல் ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய அக்குமுலேஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு 2 ஃபேஸ் இருக்குது. ஸோ கீழே மேனிப்புலேட் ஆச்சுன்னா மேலே டிஸ்ட்ரிபியூஷன் வரும், இங்கேருந்து மேலே போய் இங்கே மேனிப்புலேட் ஆச்சுன்னா கீழே டிஸ்ட்ரிபியூஷன் வரும். எந்த பக்கம் மேனிப்புலேஷனை போடுறான் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஸோ இது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். அண்ட் மிட் கேப் நிஃப்டி இன்றைக்கி சிறப்பான சம்பவத்தை பண்ணி 1% கீழே வந்திருக்கான். இன்றைக்கி இருக்கிறதுலே ரொம்ப அண்டர் பர்ஃபார்மன்ஸ்னால் ரொம்ப சரிவு சந்திச்சதுன்னா அது நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ கிடையாது, மிட் கேப் நிஃப்டி தான். ஏன்னா 1% விழுந்திருக்கான். ஸோ அப்படி விழுந்ததும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான இடத்துலேருந்து விழுந்திருக்கான். இங்கே பாருங்கள், இது என்னது டெய்லி டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டிருந்து இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டு, இது ரிவர்சல், ஒரு ப்ராப்பரான ரிவர்சலை போட்டு கீழே விழுந்துட்டு இருக்கான். ஸோ ஆல்ரெடி இந்த இடமே பாருங்கள் ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து இந்த இடமே ரிவர்சலில் போட்டு அவன்லாம் இங்கே பாருங்கள் இங்கேயே அவன் ரிவர்சல் ஆகிட்டான். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1:2.5 2.75 அட் 1:3 வரைக்குமே போயிட்டான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நியர்லி 1:3 போயிட்டான். ஸோ இன்னும் ஆட்டம் இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஸ்கோப் இருக்குது. மிட் கேப் நிஃப்டிலாம் விழுறதுக்கு பயங்கரமான ஸ்கோப் அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டாவது, இது ஒரு பெரிய கேண்டில், நல்ல டவுன் க்ளோஸ் கேண்டில் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபேர் வேல்யூ கேப், ஒரு பியரிஷான ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல வரதுக்கும் ரொம்ப அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கிளியராக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வரல, ஏன்னா இதை தாண்டி க்ளோஸ் வைக்கணும். ஸோ இந்த லோவை தாண்டி க்ளோஸ் வச்சுச்சுன்னா 4 ஹவர்லேயே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துடும். ஹோப்ஃபுல்லி 1 ஹவரில் வந்திருக்குமா? எஸ், 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துருச்சு. ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. பயங்கர பியரிஷாக இருக்குங்க. ஸோ ஃபர்தராக மிட் கேப் நிஃப்டி நல்லா ஒரு சரிவை சந்திக்கிறதுக்கும் கீழே விழுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி மேலே போச்சுன்னா அது மேலே போகிறது இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான். ஸோ 4 ஹவரில் இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, அதை ஃபில் பண்ணுறதுக்காக தான் போகுது. ஸோ மேபி இந்த 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப்பையும் தாண்டிடுச்சுன்னா வேணால் மொமெண்ட்டை கொஞ்சம் புல்லிஷ் ஆகி மேலே போயிருன்னு சொல்லலாம். அது வரைக்கும் இட் இஸ் லைக்லி டு ஃபால். அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை காட்டிலும் இப்போது இருக்க நிலைமைக்கு மிட் கேப் நிஃப்டி நல்லதொரு சரிவு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளே போனாலும் நல்லதொரு ரிவர்சல் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதுதான் வந்து நம்ம 3 இண்டெக்ஸுடைய நிலவரம். அடுத்து அப்படியே நம்ம பிட்காயினுக்கு போயிடலாம். கிரிப்டோவில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் இங்கே பாருங்கள், இது மிக முக்கியமான லிக்விடிட்டி. இதை வந்து அவன் டேப் பண்ணாமல் ரிவர்ஸ் ஆகி போயிட்டுருக்கான். ஸோ 4 ஹவரில் அட்லீஸ்ட் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும், ஆர் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரியாச்சும் வேணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரியாக இருக்கும், சிஏஎஸ்டியாக இருக்கும். 1,04,530ங்கிறது அதை பாருங்கள், அங்கே தான் போய் இந்த ஆர்டர் பிளாக் இது. ஸோ ஆர்டர் பிளாக்லேருந்து ரிவர்ஸில் போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் என்ன நம்ப முடியாது, மேலே போயிடுவாங்கிறதெல்லாம். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே இருக்குது, தாண்டணும். ஸோ தாண்டினா தான் புலிஷாக போக முடியும். எனக்கு என்னமோ அவன் அப்படிலாம் போவான்லாம் தோணலை. கண்டிப்பாக இதை வந்து விட்டு போயிருக்கான். இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எடுக்கிறது அவன் கண்டிப்பாக வருவான்னு தோணுது. ஸோ 98,389க்கு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சப்போஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணான்னா அவனை புல்லிஷ்னு நினச்சிடாதீங்க. அவன் மேலே போகிறதே கீழே விடுறதுக்கு தான். அவன் இதை டச் பண்ணி கண்டிப்பாக இந்த லிக்விடிட்டியை விட்டுருவான். இதான் வந்து ட்ரான் லிக்விடிட்டி. ஸோ இங்கே வந்து ஒரு ரியாக்ஷனை போட்டான்னா, ஸோ ஏன்னா இது வந்து வீக்லியோட லோவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 4 ஹவரில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இதை டச் பண்ணதுக்கப்புறம் வந்துச்சுன்னா ஃபர்தராக அவன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப்பை பெருசாக நம்ப முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை அவன் டேப் பண்ணாமல் போயிட்டுருக்கான். லிக்விடிட்டி டேப் பண்ணால் ஒரு மூவ் வருதுனால இது ஃபேக் மூவ் தான், இதை நம்ம நம்பக்கூடாது. ஸோ பார்ப்போம், பிட்காயினுமே ஒரு சரிவு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வரணும். இது ரெண்டும் வராமல் இப்போதைக்கு எந்த விதமான வாய்ப்பும் பிட்காயின் இல்லை. அடுத்து அப்படியே நம்ம க்ரூட் ஆயிலையும் பார்த்துடலாங்க. பார்த்தீங்களா, ஸோ நம்ம 2 நாளாக பேசிட்டு இருந்தது இப்போ சரியாக போச்சு. இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் இங்கே கீழே இருக்கிற இந்த 59.65 அப்படிங்கிற அந்த லிக்விடிட்டி டேப் பண்ணிவிட்டு தலைமை பாருங்கள் எகிரி வச்சு மேலே போயிட்டான். இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணும்போது எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா மார்க்கெட் கீழே போகுதுன்னு நினச்சிருப்பாங்க பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ். ஆனால் அது போகாது, என்ன பண்ணும், ரிவர்ஸில் போடும்.
ஸோ இங்கே பாருங்கள், இது சூப்பரான கேண்டலுங்க. இது இந்த லோவையும், அதாவது இது வந்து லிக்விடிட்டி பிரேக் அவுட் பண்ண கேண்டில், இது அதையுமே ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸோ இது கீழே லிக்விடிட்டியே இல்லை. ஸோ இப்போது 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளேயும் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பிலிருந்து இந்த 32 மினிட்ஸில் ரிவர்சல் வந்துச்சுன்னா ஃபர்தராக கண்டிப்பாக அது மேலே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அது வீக்லியோட லிக்விடிட்டி அப்படிங்கிறதுனால 4 ஹவரில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்தாலும் கண்டிப்பாக அது மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ட்ரான் லிக்விடிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், மேலே ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால மோஸ்ட்லி இது மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு டுவர்ட்ஸ் 62.59 வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் கொஞ்சம் புல்லிஷாக மாறிக்கிட்டு இருக்குங்க. இதுவுமே பவர் ஆஃப் 3 தான், AMD தான். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன், ஸோ இது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியாக இருக்குது. போகுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக போயிடும். அப்படி இல்லைனா 4 ஹவரில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து அது ரெஸ்பெக்ட் ஆனாலும் நல்லது ஒரு ரேலியை மேலே எதிர்பார்க்கலாம். இஃப் இன்கேஸ் இது மிட்டிகேட் ஆகி போச்சு, கீழே வந்துருச்சுன்னா இன்னொரு ஃபேர் வேல்யூ கேப்பாக வெயிட் பண்ண வேண்டியதான். ஆர்எல்ஸ் இது ஆர்டர் பிளாக்காக இருக்குது, ஆர்டர் பிளாக்லேருந்து கூட ரிவர்சல் ஆகலாம். உங்களோட என்ட்ரி மாடல் எதுங்கிறத பொறுத்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். நான் மோஸ்ட்லி ஆர்டர் பிளாக்கை பார்க்க மாட்டேன், நான் லிக்விடிட்டி ப்ளஸ் ஃபேர் வேல்யூ கேப் தான் பார்ப்பேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ் ஆயிலையும் முடிச்சிட்டோம். அண்ட் ஃபைனலாக கோல்டை மட்டும் பார்த்துடலாம். கோல்டுமே இன்றைக்கி சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு புல்லிஷான ஃபேர் வேல்யூ கேப்பை பார்த்து ஓகே ப்ரைஸ் வந்து இதை ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிடுவான்னு பார்த்தா அவன் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மதிக்காமல் இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக் மதிச்சுட்டு மேலே போயிருக்கான். அவன் ஆர்டர் பிளாக் மதிச்சுட்டு மேலே போயிட்டான். சரி, போயிட்டு போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அகெயின் நல்ல ஒரு அக்குமுலேஷனுக்கு போயிடுச்சு. ஏன்னா பேரிஷ் ஆகும் அப்படின்னு நினைக்கும்போது புல்லிஷ் ஆகுது, புல்லிஷ் ஆகும் நினைக்கும்போது பேரிஷ் ஆகுது. அப்படின்னா என்னென்னா மார்க்கெட்டில் ஒரு சரியான ட்ரெண்ட் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2 பக்கமே லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு அக்குமுலேஷன் தான். ஸோ இதுவுமே மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனாகவும் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வராமல் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இப்படி புல்லிஷாக இருக்குது பேரிஷாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ப்ராப்பரான சைட்வேஸ்க்கு போயிடுச்சு. கோல்டு ப்ராப்பரான சைட்வேஸ்க்கு போயிடுச்சு. மேலே பாருங்கள், ஒரு பேரிஷான ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு, அதை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்திருக்கான். கீழே புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு, அதை ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிருக்கான். ஸோ கிளியராக ரேஞ்சுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க கோல்டு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சு உடைபடாமல், மேனிப்புலேஷன் நடக்காமல் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த பக்கம் வரும், ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுங்கிறத சொல்ல முடியாத நிலைமை. அவன் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை நமக்கு கன்வே பண்ணலன்னா நம்ம முடிவெடுக்கக்கூடாது. நீ தெளிவாக உன்னை சொல்கிறா, அதுக்கப்புறம் நான் முடிவு எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறது மட்டுமே நமக்கு சரியான விஷயமா இருக்கும். ஸோ ட்ரெண்டு வரட்டும், பாயிண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டுடைய நிலவரம். ஸோ ஐ திங்க் எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அதை ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு சேர்க்கும். நன்றி. Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.